அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 596வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் இஸ்ரேலிய இராணுவம் புதிதாக அறிவித்த கிடியான் சாரியாட், கிடியான் ரதம் என்ற இந்த போர் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்பதை நத்தியான்கோனோட வேண்டுதலின் பேரில் ஒரு அறிக்கையை தயாரித்து தந்திருக்கின்றார்கள். இந்த போரின் இந்த கிடியான் சாரியாட் என்ற புதிய தாக்குதல் பழைய தாக்குதல்களை எல்லாம், பழைய தோல்விகளை எல்லாம் மறைப்பதற்காக வைத்த ஒரு பெயர் என்றே சொல்ல வேண்டும். அயன் ஸ்வாட், ஆபரேஷன் அயன் ஸ்வாட் என்பதை தோற்று போய் நெட்சாரிம், வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கின்ற நெட்சாரிம் 6 முறை இடமாற்றியும் ஜெயிக்க முடியவில்லை. அதிலிருந்த ஆயுதங்கள் எல்லாம் போராளிகளுக்கு பயன்பட்டதுதான் மிச்சம். அதுக்கு அடுத்தது ஜெனரல்ஸ் பிளான், அதாவது காசாவை பெரும்பகுதியை கைப்பற்றி செட்லர்ஸ் என்ற வந்தேரிகளை அங்கே குடியமர்த்துவது, அதுவும் மிகப்பெரிய தோல்வி. அதன் பிறகு இப்பொழுது கிடியான் சாரியாட் என்ற இந்த ஆக்கிரமிப்பு. இந்த ஆக்கிரமிப்பில் நத்தியான்கு இந்த ஆய்வாளர்களிடம் சொன்ன நோக்கம் என்னவென்று சொன்னால், தொடக்கத்தில் ஹமாஸை இஸ்ரேல் சொல்லுகின்ற நிபந்தனைகளோடு போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்ள வைப்பது. இதற்கு இந்த இஸ்ரேல் பயன்படுத்துகின்ற ஒரே ஆயுதம் அப்பாவிகளையும் குழந்தைகளையும் கொலை செய்வது. அது எந்த அளவுக்கு யார் கோலன் என்பவரால் பேசப்படுகிறது என்று சொன்னால், பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்வதை யார் போர் என்று பெயர் வைப்பார்கள். சில்ட்ரன்ஸ் ஆர் கில்ட் ஃபார் ஃபன் ஆர் ஹாபி என்று அவர் சொன்னது நத்தியான்குவுக்கு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார், இப்படியெல்லாம் நீங்கள் இஸ்ரேலிய முன்னாள் இந்நாள் இராணுவ அதிகாரிகள் எல்லாம் இதை பயன்படுத்தும் போது இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் உலகத்தின் எந்த பகுதிக்கும் போக முடியாத ஒரு நிலை வருகிறது. அவர்கள் ப்ராசிக்யூஷன் என்று சொல்லக்கூடிய அரசால் தண்டிக்கப்படக்கூடிய, அந்தந்த அரசுகளால் தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை எதிர்கொள்கிறார்கள் என்கிறார். இந்த முதல் நோக்கம் ஹமாஸ் இன்றளவும் முழுமையான போர் நிறுத்தம், முழுமையாக ஹியூமானிட்டேரியன் எய்டு என்று சொல்லக்கூடிய மனிதாபிமான அந்த உணவுப் பொருட்கள், எரிபொருள், அதே போல மருத்துவ பொருள் எல்லாம் வர வேண்டும். இதில் கொஞ்சமும் விட்டுக்கொடுப்பு இல்லை என்று ஹமாஸ் பிடிவாதமாக இருக்கிறது. அதனால் நத்தியான்குவினுடைய சீஸ்ஃபயர் டைம்ஸை எப்போவுமே அவர்கள் ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒரே ஒரு கன்செஷன் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், முதல் கட்டமாக நீங்கள் அந்த சலாவுதீன் பெருஞ்ச நெடுஞ்சாலைக்கு வெளியே வந்து அதன் பிறகு இஸ்ரேலை விட்டு வெளியே போய்விட வேண்டும். இதைத்தான் அவர்கள் ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு மேல் எந்த விட்டுக் கொடுப்பும் அவர்களிடம் இல்லை. முழுமையான போர் நிறுத்தம் என்பதில் அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. ரெண்டாவது, செகண்ட், ஆக்குப்பையிங் காசா அண்ட் நல்லிஃபையிங் இஸ்ரேல்ஸ் ப்ரீவியஸ் விட்ராவல். அதாவது இஸ்ரேல் 6 தடவை நார்தன் காசாவில் இருந்து வெளியேறியது, தோற்று போய் சுஜேயாவில் இருந்து பலமுறை சுஜேயாவை ஆக்கிரமிக்க முயற்சி செய்து தோற்று போனது. கான்யூனிஸை இந்த 596 நாட்களாகவும் ஆக்கிரமிக்க முயற்சி செய்து தோற்று போனது. ரஃபாவை தன்னுடைய பிடியில் ஓரளவுக்கு வைத்திருந்தது தொடக்கத்தில். அதன் பிறகு இப்பொழுது ஆபரேஷன் கிடியான் சாரியாட்டில் ரஃபாவும் அதன் கையை விட்டு போய்விட்டது. ஆக அவர்கள் முழுமையாக காசாவை கைப்பற்றுவது, அடுத்தது இஸ்ரேலுடைய இதற்கு முன்னால் அது வெளியே வந்த பகுதிகளில் மீண்டும் போய் தன்னுடைய இராணுவ நிலையங்களை ஏற்படுத்துவது என்பதும் நடைமுறைக்கு வரவில்லை. தேர்ட், டிஸ்பிளேசிங் காசன்ஸ் பொட்டன்ஷியலி இன் த வார். அதாவது இந்த காசாவில் வாழ்கின்ற மக்களே அங்கும் இங்கும் அழைப்பது, அது மட்டும்தான் ஓரளவுக்கு நடந்திருக்கிறது. 1,60,000 பேர் எந்த ஷெல்டரும், எந்த தலைக்கு மேல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் திறந்த வெளியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது அல்லாமல் 53,822 பேரை அப்பாவிகளை, பெண்களை, குழந்தைகளை கொலை செய்திருக்கிறோம். இது அல்லாமல் இது ஒரு குவாக்மேர், இது ஒரு பெரிய சதுப்பு நிலமாகவே மாறிவிட்டது என்று அறிக்கை விடுத்திருக்கிறார்கள். நேற்று பெய்த் லாகியாவில் நடந்த ஒரு ஆம்புஷில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் 82 பேர் இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். இப்பொழுது அல் சாரா குட்ஸ் என்ற அந்த ஸ்பெஷல் பிரிவு
எவாக்குவேஷனுக்கு வரக்கூடியவர்களையும் பயங்கரமாக தாக்குகிறது. ஏனென்றால் அவர்களும் இராணுவ உடையிலேயே வருகின்றார்கள். அடுத்தது கான்யூனிஸ். கான்யூனிஸை காலம் முழுவதும் கைப்பற்ற நினைத்து ஒன்று நடக்கவில்லை. ஆனால் கான்யூனிஸில் இன்னும் வீடுகள் இருக்கிறது, அதில் இடிபாடுகள் வருகிறது, அதில் இறக்கிறார்கள் என்பது நமக்கு ஆச்சரியமான ஆனால் செய்தியாகவே இருக்கிறது. ஏனென்றால் முதல் 289 நாட்கள் நமக்கு நன்றாக நினைவிருக்கிறது. கான்யூனிஸே அதை சுற்றி அடித்தது. இப்பொழுது தினமும் 30 முறை தாக்குகின்ற ஒரு இடமாக கான்யூனிஸ் இருக்கிறது. ஆனாலும் கான்யூனிஸை அதை முழுமையாக கைப்பற்றிவிடவில்லை. ஆனால் அத்வான் ஹாஸ்பிட்டல் இது போன்ற மருத்துவமனைகளை சுக்குநூறாக உடைப்பதும் மருந்துகள் கிடைக்காமல் செய்வதும் ஒரு முக்கியமான பணியாக இஸ்ரேல் கொண்டிருக்கிறது. ரஃபாவில் போராளிகள் கை ஓங்கி நிற்கிறது. ரஃபானுடைய பிரிகேட் மட்டும்தான் இஸ்ரேலால் பின்வாங்கப்பட்டு அது ஹெப்ரானுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஹெப்ரானை நேற்று ஹூத்திஸ் வந்து தாக்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய படையை. ஆக எங்கும் ரஃபாவிலும் அவர்களுடைய ஆதிக்கம் மிகவும் குறைந்து விட்டது. இப்பொழுது எந்த அளவுக்கு ரஃபா இஸ்ரேல் கையில் இருந்து போய்விட்டது என்று சொன்னால், வருகின்ற உணவுப் பொருட்கள் அபு கரீம் சலீம் வழியாக வருகிறது. இதன் வழியாக வந்தால் வான்வழியாக தாக்குதல் நடத்துவார்கள் என்பதால் அபு கரீம் சலீம் என்ற அந்த நுழைவாயில் வழியாக வருகிறது. அந்த உணவுப் பொருட்கள் வந்ததில் பல்வேறு குறிப்புகள் நமக்கு வருகின்றன. அல் ஜசீரா இதுவரைக்கும் 300 உணவுப் பொருட்கள் திங்கட்கிழமையில் தொடங்கி இன்று வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் 300 ட்ரக்கில் உணவுப் பொருட்கள் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன், அதாவது உணவுப் பொருட்களை கண்காணிக்கின்ற ஒரு அமைப்பு 119 தான் வந்திருக்கிறது என்று சொல்லுகிறது. மொத்தத்தில் 5 ஆரம்பித்து 119 107 300 என்பதை எடுத்து பார்க்கும்போது ஐக்கிய நாடுகள் சபை பொய் சொல்ல தேவையில்லை, அது 300 என்று சொல்லுகிறது. ஆனால் பல வாகனங்களில் வந்த உணவுப் பொருட்கள் சூறையாடப்பட்டன. இவையெல்லாம் நார்தன் காசாவுக்கு மிக குறைவாகத்தான் போகிறது, அல்லது போகவில்லை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நார்தன் காசாவில் இருக்கின்ற மக்களை அங்கிருந்து அடித்து விரட்டுவது, டிஸ்பிளேஸ் பண்ணுவது இஸ்ரேலுடைய நோக்கமாக இருக்கிறது. நாமெல்லாம் அந்த போர் நிறுத்தத்தின் போது மார்ச் 18க்கு முன்னால் போர் நிறுத்தம் செயலில் வந்தவுடன் நாம் பார்த்தோம், மக்கள் மிகவும் சந்தோஷமாக நார்தன் காசாவுக்கு செல்வதை, அங்கிருந்து அந்த மக்களை விரட்ட வேண்டும் என்று ஒரு தத்துவத்தை வைத்துக்கொண்டு வேலை செய்கிறது. இனி உணவுப் பொருட்களை இஸ்ரேல் பங்கிட்டு இருக்குமே, ஆனால் சில பாதுகாப்பு வளையங்கள் அதை ஏற்படுத்தி அந்த இடத்துக்கு மட்டும் எல்லோருக்கும் உணவு தருவோம் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. அதை ஹமாஸும் முடியாது என்று சொல்லிவிட்டது. ஐக்கிய நாடுகள் சபை உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கு, சீராக பங்கு வைப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம், அது போதும் என்று சொல்லிவிட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், ஹமாஸ் அதில் ஒரு பெரிய சதியை பார்க்குது. நார்தன் காசாவில் இருந்து எல்லாரும் சதர்ன் காசாவுக்கு விரட்டி விட்டு அதை இஸ்ரேலுடைய டீடென்ஷன் சென்டர் மாதிரி, அதாவது பாதுகாப்பு மையம் போல வைத்து அவர்களை எங்கே வேண்டுமானாலும் மாற்றலாம் என்ற ஒரு அவல நிலையை உருவாக்குவதற்கு என்று அதை மறுத்துவிட்டது. அதே பிறகு ஹூத்திஸ், இவங்களுடைய தாக்குதல் தான் மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கிறது. மிகப்பெரிய தாக்குதல் என்பது மட்டுமல்ல, குவாலிட்டேட்டிவ். எல்லா இராணுவ நோக்கர்களும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் ஏனோ தானோன்னு தாக்குறது இல்லை, குவாலிட்டேட்டிவாக தாக்குறாங்க. பென்கரியன் ஏர்போர்ட்டை காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று. அதனால் பாம் செல்லில் இருந்து பாம் ஷெல்டர்ஸுக்கு போனவங்க இன்னும் வெளியில் வந்து அவங்க சொந்த ஊருக்கு கூட போக முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. 48 மணி நேரத்தில் 4 தாக்குதலை இஸ்ரேல் முழுவதும் நடத்தி இருக்கிறார்கள். அதில் சென்ட்ரல் இஸ்ரேல், டெல் அவீவ், யஃபா, ஜெருசலம், வெஸ்ட் பேங்கையும் இப்போது புதிதாக கைவத்திருக்கிறார்கள். ஹெப்ரான் ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்களையும் தாக்குகிறார்கள். அவர்கள் உணவுப் பொருட்கள் முற்றாக போக வேண்டும் என்று ஒரு 4 நாள் கெடுவில் தொடங்கிய இந்த யுத்தத்தை இப்பொழுது என்ன சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், காசாவில் அதிகமான அப்பாவிகள் கொலை செய்யப்படுவதால் காசாவில் இருந்து முழுமையாக அந்த முற்றுகை வெளியிலே போகும் வரைக்கும் எங்களுடைய தாக்குதல் நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு நேற்று ஹைஃபால ஒரு சரியான தாக்குதலை 2-3 கட்டுமானங்கள் என்று சொல்லுகின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தாக்கி இருக்கிறார்கள். அதில் பெரிய அழிவு வந்திருக்கு. நம்ம பார்வையில் அந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் போல உள்ள அந்த ஆலைகளை தாக்கி விட்டார்கள் போல தெரிகிறது. பெரிய அழிவு, எரிப்பு. ஹைஃபா மக்கள், நாங்கள் நேற்று நாம் சொன்னது போல, யூ ஆர் சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் எ பேரல் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது வெடிபொருட்களுடைய கீழே வெடிபொருட்கள், மேலே நாங்கள்
அதன் உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து இருப்பது போல தெரிகிறது. எப்போ வேண்டுமானாலும் வெடித்தால் நாங்கள் இறந்து போவோம் என்ற அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மொத்த இஸ்ரேலும் ஷெல்டர்ஸுக்குள்ளால இருக்கு. ஆனால் நத்தியானுகுவை மட்டுமே பிரபல்யப்படுத்துகின்ற, அவனுடைய அறிக்கைகளை மட்டுமே பிரபல்யப்படுத்துகின்ற பத்திரிகைகள் ஹைஃபாவில் ஏற்படுகின்ற இழப்பு மொத்த இஸ்ரேலிலும் மக்கள், அதாவது இஸ்ரேலிய ஊடகங்களே மில்லியன்ஸ் என்று தான் சொல்லுகிறார்கள். 10 லட்சம் 20 லட்சம் பேர் என்று தான் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு ஏரியாலையும் 10 லட்சத்துக்கு குறையாத மக்கள் ஷெல்டர்களில் வாழ்கிறாங்க. அவங்க சொன்னாங்க பாருங்க, ஏர் பிளாக்கைடு, நேவல் பிளாக்கைடு, அடுத்தது நீங்கள் ஷெல்டருக்குள்ளால், அதாவது பதுங்குக்குழிக்குள்ளால் தான் நீங்கள் வாழ வேண்டியது வரும் என்று சொன்னதை முறையாக கைப்பிடித்து கொண்டு இருப்பதாக தெரிகிறது. இப்பொழுது காசா யுத்தம் தொடரும் வரைக்கும் எங்களுடைய இதுவும் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பென்கொரியனில் 31 ஜூலை வரைக்கும் எந்த ஃப்ளைட்டும் நாங்கள் ஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா, இஸ்ரேலுக்கு வர விரும்பிய சிலர், தவிர்க்க முடியாத காரணங்களால் வர விரும்பிய சிலர் வரவும் முடியவில்லை. சில நாடுகளில் அவர்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலில் திரும்ப போனால் இடம் கொடுக்க மாட்டாங்கிறான். நீங்கள் தானே அந்த ஜெனோசைடுக்கு ஆதரவு கொடுக்கறது, அதனால நீங்கள் எங்கேயாவது தங்கிக்கிட்டு நீங்கள் வெக்கேட் பண்ணதான்னு சொல்கிறாங்கங்கிற ஒரு அவலநிலையையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது மேற்கரையில் துக்காராம்ல தொடுத்து குண்டுகளை வீசிக்கொண்டு இருக்கிறார்கள், வீடுகளை இடித்து கொண்டு இருக்கிறார்கள். ஜெனின்ல பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் வச்சு சரியான அடி. ஜெருசலத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று இஸ்ரேலுடைய கெடுபிடிகள், அதுக்கு மேலே ஹூத்திஸுடைய சைரன் சத்தங்கள், இவற்றையெல்லாம் கடந்து ஹூத்திஸ் அந்த ஜும்மா நேரத்தில் மட்டும் நிறுத்தி இருக்கிறாங்க. மாலையில் தொடங்கி விட்டார்கள் இஸ்ரேலிய இராணுவ முகாம்கள் மீது. தன்னுடைய இராணுவ முகாம்களை பாதுகாக்க முடியாதவர்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு தொலை வந்தவர்களை கெடுபிடிகளுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். 40,000 பேர் நேற்று தொழுது இருக்கிறார்கள். சில தகவல்கள், இது அந்த என்டோமெண்ட் தரக்கூடிய எண்ணிக்கை 40,000, சிலர் 10s of thousands என்று மட்டும் போட்டு விடுகிறார்கள். ஆக ஃபஜ்ரிலே வந்த பலர் ஜும்மா தொழுத பின்னர் தான் பிரிந்து சென்று இருக்கிறார்கள். 40,000 வந்து ஒரு சரியான, ரொம்ப குறைவும் இல்லை கொஞ்சம் அதிகமும் இல்லை. அந்த மக்கள், அங்கே சுற்றி வாழுகின்ற மக்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அல் அக்ஸாவை எக்காரணத்தை கொண்டு நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். இதில் நேற்று அல் அக்ஸா ஜும்மா உரையில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கம்ப்ளீட்டாக அவர் ஆரம்பித்ததே அரஃபாவின் தலைவரே, அரஃபாவின் பாதுகாவலனை என அழைத்துத்தான் அல்லாவை அவர் வேண்டியிருக்கிறார். நாங்கள் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்களுக்காக போராடுகின்ற போராளிகளுக்கு அவர் ஹூத்திஸு ஹமாஸு பேரை சொல்லியே சொல்லியிருக்கார். போராளிகளுக்கு நீ வெற்றியை கொடு, நாங்கள் வரலாறு காணாத கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று பேசியிருக்கிறார். 2வது சர்மனில், இந்த 2வது குத்துபாவில் இந்த வந்தேரிகள் நடத்துகின்ற அந்த அட்டூழியங்களை குறிப்பிட்டு விட்டு அவர்களை பலவீனப்படுத்த, அவர்களை அழித்து விடு, எங்களுக்கு பாதுகாப்பை தா என்று கேட்டிருக்கிறார். இது நத்தியானுகு வரை இந்த செய்தி சென்று அந்த இமாமை கைது செய்யவில்லை, ஆனால் மிகப்பெரிய கெடுபிடிகளுக்கு அவரை உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்பது செய்தி. அவரை கைது செய்தார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்தது, அமெரிக்காவில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு வெளிநாட்டு மாணவர்களை சேர்க்கக்கூடாது என்று சொன்னதை நேற்று நான் சொன்ன மாதிரி கோர்ட்டு ஸ்டே பண்ணிட்டு போய முடியாது. அதாவது ஹார்வர்டினுடைய மிகப்பெரிய பலமே வெளிநாட்டு மாணவர்கள் தான். ஆகவே அந்த ட்ரம்புடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் செல்லாது என்று தடுத்து வைத்து விட்டது. அது இன்னொரு அடியும் அது ட்ரம்புக்கு கிடைத்திருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிருந்தவான அல்ஹம்துலில்லாஹ்.